News TV, enlightening the thirsty. கண்களும் இதயமும் எந்நாளும் நிலைத்திருக்கும் உமது திரு உறைவிடமாகிய பசிலிக்காவிற்கு இதய தாகத்தோடு வருகின்ற விசுவாசிகளை உமது அருள் ஆசிரால் நிரப்பும். குத்தி திறக்கப்பட்ட உமது திரு இதயத்திலிருந்து வழிந்தோடும் திரு இரத்தத்தையும் தண்ணீரையும் எங்கள் மீது தெளித்தருளும். உமது மீட்பின் ஊற்றுகளிலிருந்து நாங்கள் முகந்து கொள்ள அருள்வீராக. நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்ற இதய ஆண்டவரே, எங்கள் வேண்டுதல்களை கனிவுடன் நீர் கண்ணோக்குவீராக. இதய ஆண்டவரே, நீரே எங்கள் நம்பிக்கை. இதய ஆண்டவரே, உமக்கே புகழும் மாற்றியும் என்றென்றும் உரித்தாகுக. ஆமேன். வருகை பாடல். கதவுகள் உடைந்திடவே இறை உணர்வுகள் வாழட்டும்.
தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் சிறிது நேரம் அமரவும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திரு இதய ஆண்டவர் பெருவிழாவை கொடியேற்றத்துடன் இன்று தொடங்குகிறோம். இந்த திருவிழாவுக்கு தலைமையேற்று திருப்பலி நிறைவேற்ற வந்திருக்கிற நமது உயர் மறைமாவட்ட முதன்மை குரு பேரருள் திரு ஏ அருளானந்தம் அடிகளார் அவர்களை உங்கள் பெயரால் எங்கள் பெயரால் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இன்று இந்த கொடியேற்றத்தோடு தொடங்குகிற திருவிழா 30ஆம் தேதி கொடி இறக்கத்தோடு நவநாட்களோடு முடிவடையும். இந்த நாளிலே இந்த ஆலயத்திற்கு வந்து இங்கே திருப்பலி ஒப்பு கொடுக்கிற உங்களுக்கு சிறப்பான ஆசிரை தனிப்பட்ட வரங்களை திரு இதய ஆண்டவர் பசிலிக்காவில் வழங்குகிறார். எனவே நிறை அருளை பெற உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாட்களில் இன்று உபயம் செய்கின்றவர்கள் திருமதி இருதயமரி, டாக்டர் செபஸ்டியன், நெஸ்தோர் ஹில்டு பாப்பி குடும்பத்தினர் உபயம் செய்கிறார்கள். இவர்களை இதய ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதித்து உள்ள உடல் ஆன்ம நலனை தர வேண்டுமென்றும் அவர்கள் விரும்பி கேட்கிற அனைத்தையும் தர வேண்டுமென்று இவர்களுக்காக திருப்பலியை நிறைவேற்றுகிறோம். மேலும் உபயம் இதர கருத்துகள் இப்பொழுது உங்களுக்கு வழங்கப்படும். லூர்து தொலைக்காட்சிக்கு தொடர்பயம் மற்றும் இதய ஆண்டவருக்கு நன்றியாக திருமதி மோனிகா அடைக்கலம் ரெயின்யூன் பங்கு மக்களுக்காக, நல்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தொழில் வளர்ச்சிக்காக, திருவண்டார் கோயில் சென்ட் ஜோசப் மேல்நிலைப் பள்ளியின் குடும்பத்தின் வளர்ச்சிக்காக, சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காக, சாய்ஸ் பியூட்டி ஸ்டுடியோ ஃபேமிலி சலூன் அண்ட் ஸ்பா தொழில் வளர்ச்சிக்காக, திருமதி ஜெயமரி, திருமதி பசில் மேரி குளோரியா, திருமதி ஆரோக்கியமரி, திருமதி மரிய செல்வி, திருப்பியர் கஸ்டோன் உடல்நலனுக்காகவும் மற்றும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், சென்ட் ஜாக்கோஸ் ஆண்டோனி உடல்நலம் பெறவும் நல்ல துணை கிடைக்கவும் இதே ஆண்டவருக்கு நன்றியாகவும், திருமதி தாசு கஸ்தூரி பாய் ஆண்மலைப்பாட்டிற்காகவும், திருஞான பிரகாசம் தியோனத், திருமதி விக்டோரியா தியோனத் இதே ஆண்டவருக்கு மற்றும் மாதாவுக்கு நன்றியாக குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், பிள்ளைகளின் உடல்நலனுக்காகவும் மற்றும் தங்கள் குடும்பத்தில் மறைத்த தங்க பிரகாசம் தியோனத், மேரி அன்வானத் ஒதித், ஜோசப் பிரபலநாதன் பிலோமின் ஆண்மலைப்பாட்டிற்காகவும், கே ஸ்ரீயா எஸ்தர் உடல்நலம் பெற்றதற்காக இதே ஆண்டவருக்கு நன்றியாகவும், கே ஆசி சிவா உடல்நலம் பெற வேண்டியும் நல்ல படிப்பிற்காகவும், கே செல்வராணி குழந்தை பிறந்ததற்காக இதே ஆண்டவருக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், பி கண்ணன் அரசு வேலை கிடைக்க இதே ஆண்டவருக்கு வேண்டியும், இதே ஆண்டவர் திரு ஆந்திரே அப்ரஹாம் குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மஸ்லோரின் அப்ரஹாம் அவர்களின் உடல்நலனுக்காகவும், குடும்பத்தில் உள்ள அனைவரின் உடல்நலனுக்காகவும் ஆன்ம நலனுக்காகவும், வளமை அவர்களுக்கு நல்ல முறையில் திருமணம் நடக்கவும், ஃப்ளோரன் அவர்கள் எந்தவித தடங்களும் இல்லாமல் ஊருக்கு போகவும், தியோடர் ஆரைக்கராஜ் அவர்கள் மகளுக்கு வேலை கிடைத்ததற்கு நன்றியாகவும், நடக்கிற நன்மைகளுக்காகவும், குடும்பத்திற்காகவும், உள்ள மற்றும் உடல்நலனுக்காகவும், யாரும் இணையாதான் மக்களுக்காகவும், திரு ஆந்திரே ஜோசப் உடல்நலனுக்காகவும், நல்ல முறையில் இந்தியா திரும்பி வரவும், செல்வன் இம்மானுவேலுக்கு அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடைபெற்றதற்கு இதே ஆண்டவருக்கு நன்றியாகவும், திரு ரமண சங்கர், திருமதி செலின், திரு ஆந்திரே மிஷேல், திரு ரோசி, திரு ஆந்திரே திதியோ, திருமதி அனிதா மற்றும் பேரப்பிள்ளைகள் கருத்துக்களுக்காகவும் இதே ஆண்டவருக்கு நன்றியாகவும், திருமதி லூயி கிளமன் ஜோசப் கருத்துக்கள் நிறைவேறவும் இதே ஆண்டவருக்கு நன்றியாகவும், திருமதி அமிர்த ராசாத்தி அம்மாள் அனந்த் அவர்களின் ஆண்மலைப்பாட்டிற்காகவும், திரு ஷர்மோன் ரெனோ ஆண்மலைப்பாட்டிற்காகவும், மல்லிகா அவர்கள் நல்ல நிலையில் வேலை கூடிய விரைவில் கிடைக்கவும், உடல் நோயிலிருந்து நலம் பெறவும்
மனபயம் திகில் நீங்கவும், கடன் பிரச்சனை தீரவும், நகைகள் அடங்கிலிருந்து மீட்கவும், பிரியா நல்ல வேலையில் அமரவும் திரு ஆண்டவருக்கு நன்றியாகவும், இன்றைய நாளிலே ஆம்பூர், கூடலூர், ஐதரல்லி, சந்தா சாஹிப், காஜி வீதி பகுதி மக்களுக்காக ஜெபிக்கப்படுகிறது. அமலோற்பம் மேல்நிலைப் பள்ளி, லூர்து தொலைக்காட்சி நன்றியாகவும், கேலண்டர் இதய ஆண்டவருக்கு நன்றியாகவும், தோமஸ் ஜஸ்டின் இதய ஆண்டவருக்கு நன்றியாகவும், அன்துவான் ஷிபியோ, மரியம்மாள் ஷிபியோ கருத்துகளுக்காகவும், காஷ்மீர் தோமா நன்றியறிதலாகவும், பிரவீன் ஜான் பால் உடல் சுகம் பெற்றதற்கு நன்றியாகவும், மார்கரெட் கச்சிராய நன்றியறிதலாகவும், பொலின் குடும்பத்தினர் நன்றியறிதலாகவும், வாத்திநாதன் சாமுவேல் குடும்ப கருத்துகளுக்காகவும் உடல் நலனுக்காகவும், மர்சலோன் ரோமியோ பிறந்தநாள் நன்றியறிதலாகவும் உடல் நலனுக்காகவும், ஷர்மோ ரெனோ நன்றியறிதலாகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், மரி ஆஷா உடல் நலனுக்காகவும், கண்மணி பிரியா நடக்கவும் பேசவும் வேண்டி, மரிய கிளோது, மரிய வில்சன், மரி ஜான்சன் கருத்துக்களுக்காகவும், சிஸ்டர் ஆரோக்கியம் மேரி அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடைபெறவும் உடல் நலனுக்காகவும், அமலா குத்தோ குழந்தை நல்ல முறையில் பிறக்க வேண்டியும், ஆரோக்கியராஜ், மரிய தெரேஸ், கஸ்தோன், மரியா குடும்ப கருத்துக்களுக்காகவும், லட்சுமி நார்மன் உடல் நலனுக்காகவும் நன்கு சாப்பிடவும் நடக்கவும் வேண்டியும், இயேசுதாசன், பெர்னாண்டஸ், ஆல்சன், அருண், நெட்ரோ குடும்ப கருத்துக்களுக்காகவும் உடல் நலனுக்காகவும் நல்ல வேலை கிடைக்கவும், மரி தெரேசாவி, ரஸ்திரோன்போ இதய ஆண்டவருக்கு நன்றியாகவும், மார்கரெட் இதய ஆண்டவருக்கு நன்றியாகவும், காஷ்மீர் எதுமோ, காஷ்மீர் சுசைமரி, காஷ்மீர் மரியூஸ் ஆண்மலை பாட்டிற்காகவும், சேவியர் 1ஆம் ஆண்டு ஆண்மலை பாட்டிற்காகவும், அருட்சகோதரி மரி அன்துவானத் ஆண்மலை பாட்டிற்காகவும், மார்த்தா லாரன்ஸ் டேவிட் ஆண்மலை பாட்டிற்காகவும், கண்ணுசாமி செல்வநாதன் சிஸ்டர் பிலோமினா ஆண்மலை பாட்டிற்காகவும், லாரன்ஸ் நிர்மல்ராஜ் இவர்களின் ஆண்மலை பாட்டிற்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களுக்காக மன வருந்தி இறைவனின் மன்னிப்பை வேண்டியிருப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்தவும் திருமகனின் இதயத்தை நினைந்து நாங்கள் பெருமைப்படுகின்றோம். தம் பேரன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற மேலான நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். உண்மையான அன்பின் ஊற்றாகிய அந்த திருத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள செய்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் இறை வார்த்தைக்கு அஞ்சலி செலுத்தப்படும் போது நின்று கொண்டிருக்க கேட்டுக்கொள்கிறோம். வார்த்தையான இறைவனை மகிமைப்படுத்தவே தீபத்தாளை அஞ்சலி செய்திடுவோமே. தீபத்தாளை அஞ்சலி செய்திடுவோமே. வார்த்தையான இறைவனையே மகிமைப்படுத்தவே தூபத்தாளை அஞ்சலி செய்திடுவோமே. தூபத்தாளை அஞ்சலி செய்திடுவோமே. வார்த்தையான இறைவனையே மகிமைப்படுத்தவே மலர்களாலே அஞ்சலி செய்திடுவோமே. மலர்களாலே அஞ்சலி செய்திடுவோமே. வார்த்தையான இறைவனையே மகிமைப்படுத்தவே தீப தூப மலரஞ்சலி செய்திடுவோமே. தீப தூப மலரஞ்சலி செய்திடுவோமே. இறைவார்த்தைக்கு அஞ்சலி செலுத்திடுவோம். முதல் வாசகம். அனைவரும் கைத்தட்டி அரசர் நீடூழி வாழ்க என்று முழங்கினர். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, திருவசனங்கள் 1 முதல் 4, 9 முதல் 18 மற்றும் 20. அந்நாள்களில் அகசியாவின் தாய் அத்தலியா தன் மகன் இறந்து விட்டதைக் கண்டு கிளர்ந்தெழுது அரச குடும்பத்தார் அனைவரையும் கொன்றாள். அரசன் யோராமின் மகனும் அகசியாவின் சகோதரியுமான யோசேபா அகசியாவின் மகன் யோவாசை தூக்கி கொண்டு போய் ஒளித்து வைத்தாள். அவன் கொல்லப்படவிருந்த அரசியலம் புதரோடு ஒருவன். அவனையும் அவன் செவிலி தாயையும் தனது பள்ளி அறையினுள் அத்தலியாவின் பார்வையிலிருந்து யோசேபா மறைத்து வைத்தாள். எனவே அவன் உயிர் தப்பினான். அவன் 6 ஆண்டுகள் அவளோடு ஆண்டவனிடத்தில் தலைமறைவாய் இருந்தான். அந்நாள்களில் அத்தலியாவே நாட்டை ஆண்டு வந்தாள். 7ஆம் ஆண்டில் அரச மெய்க்காப்பாளர், அரண்மனை காவலர் ஆகியோரின் 100 தலைவர்களை குரு யோயாதாய் அரவணைத்து ஆண்டவனிடத்தில் கூட்டிச் சென்றார். அங்கே அவர் அவர்கள் உடன்படிக்கை செய்து கொண்டார். அக்கோயிலில் அவர்களை ஆணையிட செய்து அரசனின் மகனை அவர்களுக்கு காட்டினார். குரு யோயாதா கட்டளையிட்டு கூறிய அனைத்தையும் 100 தலைவர்கள் செய்தனர். ஓய்வு நாளில் விடுப்பில் செல்வோர், பணியேற்போர் ஆகியோர் தங்கள் வீரர் அனைவரையும் கூட்டிக் கொண்டு குரு யோயாதாவிடம் வந்தனர். அவர் ஆண்டவனிடத்தில் இருந்த தாவீது அரசரின் ஈட்டிகளையும் கேடைகளையும் 100 தலைவர்களுக்கு எடுத்துக் கொடுத்தார். காவலர் கையில் படைக்கலன் தாங்கி திருக்கோயிலின் தென்புறம் தொடங்கி வடபுறம் வரை பலிபீடத்தையும் திருக்கோவிலையும் அரசனையும் சூழ்ந்து நின்று கொண்டனர். பின்பு அவர் இளவரசனை வெளியே கூட்டி வந்து அவனுக்கு முடிசூட்டி உடன்படிக்கை சுருளை அளித்தார். இவ்வாறு அரசன் திருப்பொழிவு பெற்று அரசனானான். அனைவரும் கைத்தட்டி அரசர் நீடூழி வாழ்க என்று முழங்கினர்.
மக்களும் காவலரும் எழுப்பிய ஒலியை அத்தாலியா கேட்டு ஆண்டவரிடத்தில் கூடியிருந்த மக்களிடம் வந்தாள். மரபுக்கேற்ப அரசன் தூணருகில் நிற்பதையும் படைத்தலைவர்களும் எக்காலம் ஊதுபவர்களும் அவனருகில் நிற்பதையும் நாட்டின் எல்லா மக்களும் மகிழ்ச்சி கொண்டாடி எக்காலம் ஊதுவதையும் கண்டாள். உடனே அவள் தன் குரு யோயாதா படைகளுக்கு பொறுப்பேற்றிருந்த நூற்றுத் தலைவன் நோக்கி, படை அணிகளுக்கு வெளியே அவளை கொண்டு செல்லுங்கள். அவளை எவனாவது பின்பற்றினால் அவனை வாளால் வெட்டி வீழ்த்துங்கள் என்று கட்டளையிட்டார். அவளை ஆண்டவரின் நிலத்தில் கொள்ளலாகாது என்றும் கூறியிருந்தார். எனவே அவர்கள் அரண்மனையின் குதிரை நுழைவாயிலை அவள் அடைந்தபொழுது அவளை பிடித்தனர். அங்கே அவள் கொல்லப்பட்டாள். பின்பு யோயாதா ஆண்டவர் ஒரு பக்கமும் அரசன் மக்கள் மறுபக்கமாக அவளிடையே உடன்படிக்கை செய்து வைத்தார். இதன் மூலம் அரசனும் மக்களும் ஆண்டவரின் மக்களாய் இருப்பதாக ஏற்றுக்கொண்டனர். அவ்வாறே அவர் அரசனுக்கும் மக்களுக்கும் இடையே உடன்படிக்கை செய்து வைத்தார். பிறகு நாட்டில் உள்ள மக்கள் எல்லோரும் பாகாலின் கோயிலுக்கு சென்று பலிப்பீடங்களையும் சிலைகளையும் தகர்த்தெறிந்தனர். பாகாலின் அர்ச்சகன் மத்தானை பலிப்பீடங்களுக்கு முன்பாக கொலை செய்தனர். பிறகு குரு ஆண்டவரிடத்தில் காவலரை நிறுத்தி வைத்தார். நாட்டின் எல்லா மக்களும் மகிழ்ச்சி கொண்டாடினர். அத்தலையா வாளால் அரண்மனையில் கொல்லப்பட்ட பின் நகரில் அமைதி நிலவியது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. தியான பாடல் இதழ் 58 பாடல் எண் 2. உணவை
அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா 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 ஆண்டவர் உங்களோடு மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அவ்வேளையில் இயேசு, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவரை யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். மேலும் அவர், பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, இதயம் என்பது வெறும் சதைதான் என்றால் எரிதழல் தின்றுவிடும். அன்பின் கருவி இதயம் என்றால் அது சாவையும் வென்றுவிடும். தனக்காக மட்டும் துடிப்பது சாதாரண இதயம், பிறருக்காகவும் துடிப்பதுதான் சாதனை இதயம். இயேசுவினுடைய குழந்தை பருவ நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது நற்செய்திகளிலே ஒரு சில அதிகாரங்களில் மட்டும்தான் இயேசுவினுடைய குழந்தை பருவ நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன. ஆனால் ஒரு சில பாரம்பரிய நிகழ்வுகளிலே இயேசுவினுடைய குழந்தை பருவத்தை பற்றிய ஒரு சில தகவல்கள் நமக்கு காண கிடக்கின்றன. அவ்வாறாக இந்த நிகழ்வானது இயேசுவினுடைய குழந்தை பருவத்தில் நடந்த ஒரு நிகழ்வை வெளிப்படுத்துகின்றது. இயேசு நாசரேத்தூரிலே வாழ்ந்த பொழுது அவருடைய நண்பராக இருந்தவர் ஸ்பைடஸ். இயேசுவும் அவருடைய நண்பர் ஸ்பைடஸும் அடிக்கடி ஒன்றாக சேர்ந்து தங்களுடைய எதிர்கால திட்டங்களை பற்றி அல்லது கனவுகளை பற்றி பகிர்ந்து கொள்வது வழக்கம். ஒரு நாள் இயேசுடைய நண்பர் ஸ்பைடஸ் இயேசுவை பார்த்து சொல்லுகின்றார், நண்பா இயேசு, உன்னை போன்று எனக்கு இந்த சமூகத்தின் மீதோ அல்லது ஆன்மீகத்தின் போது தனிப்பட்ட ஒரு ஈர்ப்போ ஒரு கவனமோ இல்லை. மாறாக தச்சர்களாகிய நாம் இந்த தச்ச தொழிலிலே நான் நிபுணத்துவம் பெற்றவனாக மாற வேண்டும். இந்த உலகத்திலே ஒரு பேரரசனுக்கு மிகப்பெரிய ஒரு சிம்மாசனத்தை நான் அமைக்க வேண்டும். அந்த சிம்மாசனத்தை அந்த அரண்மனையினுடைய அவையிலிருந்து எந்த பகுதியிலிருந்து யார் உற்று நோக்கினாலும் அதனுடைய முழுமையான தோற்றத்தை காணும்படியாக மிக சிறந்த விதத்தில் அந்த அரியணை நான் செய்ய வேண்டும். இதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் அப்படின்னு சொல்லி ஸ்பைடஸ் இயேசுவோடு தன்னுடைய எதிர்கால கனவை பகிர்ந்து கொள்ளுகின்றார்.
எனவே நாட்கள் நகருகின்றது. ஸ்பைடர்ஸனுடைய குடும்பமானது அந்த நாசரேத்திலிருந்து வேறொரு நாட்டிற்கு இடம்பெயர்ந்து செல்லுகின்றார்கள். நாட்கள் நகருகின்றது, வருடங்கள் கரைந்து ஓடுகின்றது. 18 ஆண்டுகள் கழித்து மீண்டுமாக ஸ்பைடர்ஸ் எருசலேமுக்கு வரவழைக்கப்படுகின்றார். அப்பொழுது ஒரு சிலுவையை பிலாத்து ஸ்பைடர்ஸை செய்ய சொன்னதாகவும், தான் செய்த அந்த சிலுவை மரத்திலே தன்னுடைய நண்பன் இயேசு அங்கு உயிருக்காக போராடி கொண்டிருப்பதை கேள்விப்பட்ட ஸ்பைடர்ஸ் ஓடி சென்று படபடைத்த கண்களோடு, கலங்கிய கண்களோடு, இதயத்தோடு அந்த கல்வாரி நோக்கி ஓடுகின்றார். அவர் தூரத்திலிருந்து அந்த கல்வாரி மலையை நோக்குகின்ற பொழுது இயேசு சிலுவையிலே அறையப்பட்டு 2 கரங்களையும் விரித்தவராய், இதயத்தை திறந்தவராய் அங்கே இருப்பதை ஸ்பைடர்ஸ் காணுகின்றார். எனவே ஓடி சென்று இயேசுவினுடைய காலடிகளை பிடித்து கொண்டு கதறி அழுகின்ற பொழுது இயேசு இவ்வாறாக சொன்னார், வா நண்பா ஸ்பைடர்ஸ், கண்டிப்பாக நீ வருவாய் என்று எனக்கு தெரியும். நீ 18 ஆண்டுகளுக்கு முன்பு நீ என்னிடத்திலே சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கின்றதா? இந்த உலகத்திலே ஒரு பேரரசனுக்கு பெரிய ஒரு அரியணையை செய்வாய் என்று சொன்னாய். இந்த சிலுவை மரம்தான் அந்த அரியணை. அந்த பேரரசன் நான் தான். இந்த உலகத்திலே எந்த மூலையிலிருந்து மக்கள் இதோ குத்தி திறக்கப்பட்டிருக்கின்ற என்னுடைய இதயத்தை உற்று நோக்குகின்றார்களோ அவர்கள் எல்லோரும் வாழ்வை பெற்றுக் கொள்வார்கள். அவர்கள் எல்லோரும் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். இந்த குத்தி திறக்கப்பட்ட இதயத்தினுடைய அறைகளிலே அவர்களுடைய சுமைகளை எல்லாம் நான் சுமந்து கொள்வேன், அவர்களுக்கு புதியதொரு ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொல்லி முடித்தாராம். பிரியமானவர்களே, அந்த ஒப்பற்ற திரு இருதயத்திற்கு என்று கொடியேற்றத்தோடு நாம் திருவிழா நவநாளை தொடங்கி இருக்கின்ற இந்த நாளிலே இது நம்முடைய லட்சிய தலைவர் இயேசு என்று உங்களுக்கும் எனக்கும் கூட சொல்லுகின்ற செய்தி, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள். பல்வேறு விதமான ஏதோ அடிமைத்தனங்களாக இருக்கலாம், அல்லது சோகங்களாக இருக்கலாம், வாழ்க்கையிலே பல்வேறு விதமான பிரச்சனைகளோடு இது தீர்க்க முடியாத சுமைகளோடு வந்திருக்கின்ற நீங்கள் இது என்னுடைய இதயத்திலே உங்களுடைய சுமைகளை எல்லாம் சுமத்தி விடுங்கள், நான் உங்களுக்கு ஆறுதல் தருவேன் என்று சொல்லி இயேசு என்ற நற்செய்தியிலே நமக்கு ஒரு அழைப்பையும் ஆறுதலையும் கொடுக்கின்றார். என பிரியமானவர்களே, இதோ இயேசு என்ற நற்செய்தியிலே சொல்லுகின்றார், வானக தந்தையை போழுகின்றார். தந்தையே, விண்ணிற்கும் மண்ணிற்கும் ஆண்டவரே, இது குழந்தைகளுக்கு சிறுவர்களுக்கு நீர் என்னை வெளிப்படுத்தியதால் நான் உன்னை போற்றுகின்றேன் என்று சொன்ன இயேசு தொடர்ந்து அந்த குழந்தைகள் என்று சொன்னால் இதோ வயதிலே குறைந்தவர்கள் அல்ல, மாறாக அந்த இஸ்ராயேல் சமூகத்திலே, யூத சமூகத்திலே இது குழந்தைகள் அல்லது சிறுவர்கள் என்று சொன்னால் சிறுமைப்படுத்தி வைக்கப்பட்டிருந்த மக்கள். இது ஏழைகள், பாவிகள், அனாதைகள், கைம்பெண்கள், நோயாளிகள், இவர்கள் எல்லாம் அந்த சமூகத்திலே ஒதுக்கப்பட்ட மக்களாக, சிறுமைப்படுத்தப்பட்ட மக்களாக இருந்தார்கள். எனவே இவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய உரிமைகளும் உணர்வுகளும் உறவுகளும் மறுக்கப்பட்ட அல்லது மறக்கப்பட்ட காலகட்டத்தில் இந்த ஏழைகள் இவர்கள் எல்லாம் இத்தகைய நிலைக்கு இருப்பதற்கு காரணம் இதோ கடவுள் இவர்கள் மீது கொண்டிருக்கின்ற கோபம். இந்த நோயாளிகள் இவர்கள் கொண்டிருக்கின்ற இந்த நோய்களுக்கெல்லாம் காரணம் இவர்கள் செய்த பாவங்கள் என்று சொல்லி இது தவறான போதனைகள் கற்பிக்கப்பட்டு மனித மாண்புகள் மறுக்கப்பட்டு மனித நேயங்கள் அவர்களுக்கு குறைக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில இந்த மக்கள் தங்களை அன்பு செய்ய ஆட்கள் இல்லையே, தங்களை அரவணைக்க ஆண்டவர் இல்லையே என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருந்த பொழுதுதான் இயேசு அவருடைய உள்ளத்து உணர்வாக இருக்கின்ற அடிப்படையான ஏக்கமாக இருக்கின்ற தாங்கள் பிறரால் அன்பு செய்யப்பட வேண்டும் என்கின்ற அந்த நிலையை இயேசு புரிந்து கொண்டு இது சிறுமைப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த மக்களை பார்த்து இயேசு என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கின்றார். அந்த மக்கள் இரண்டு விதமான சுமைகளை சுமந்தார்கள். முதலாவதாக கடினமான உழைப்பு என்கின்ற வேலையானது அவர்கள் மீது திணிக்கப்பட்டது. இரண்டாவதாக இந்த சமூகத்திலே தாங்கள் அங்கீகரிக்கப்படாமல் இது அடிமைப்படுத்தப்பட்டு சிறுமைப்படுத்தப்படுவதால் ஏற்படுகின்ற சோர்வும் அதன் காரணமாக அவர்களுக்குள்ளாக இருக்கின்ற தாழ்வு மனப்பான்மைகளும் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சுமையாக இருக்கின்றன. எனவே இயேசு அவர்களை அழைத்து அவருடைய சுமைகளை பிறரால் அங்கீகரிக்கப்பட வேண்டும், பிறரால் அன்பு செய்யப்பட வேண்டும் என்கின்ற தாகத்தை இயேசு புரிந்து கொண்டு அவர்களை தன்னிடத்திலே அழைத்து அபரிவிதமான அன்பை அவர்களுக்கு பொழிகின்றார். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கின்றார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட கடிதத்தில் 4ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள் சொல்லுகின்றது, இளைப்பாறுதல் என்பது ஒரு நீதிமான் தன்னுடைய இறப்பின் முடிவிலே அந்த கடவுள் கொடுக்கின்ற நித்திய இளைப்பாற்றி என்று சொல்லப்படுகின்றது. அத்தகைய நித்திய இளைப்பாற்றியை இயேசு இந்த சோர்ந்து கிடந்த இந்த சிறு மந்தையை, இந்த மக்களை பார்த்து நீங்கள் இறப்பிற்கு பின்பாக நிலை வாழ்வில் பெறப்போகின்ற அந்த இளைப்பாற்றியை, அந்த ஆறுதலை உயிரோடு இருக்கின்ற பொழுதே நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி இயேசு அவர்களை அழைத்து
அழைத்து அன்பு செய்த இதயம்தான் நம்முடைய லட்சிய தலைவர் இயேசுவினுடைய இதயம். எனவே பிரியமானவர்களே, இயேசு தருகின்ற இந்த இளைப்பாற்றி என்பது, ஓய்வு என்பது வேலையெல்லாம் நீக்கப்பட்டு சுகமாக உறங்கிக் கொண்டிருக்கின்ற ஒன்று அல்ல. மாறாக நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும், எப்படிப்பட்ட துன்பங்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட தனிமைகளாக இருந்தாலும் இயேசு நம்மோடு இணைந்து இந்த துன்பங்களை நம்மோடு இணைந்து சுமக்கின்றார் அல்லது பகிர்ந்து கொள்ளுகின்றார் என்கின்ற ஒரு உணர்வு, ஒரு உற்சாகம், ஒரு உந்துதல் இந்த வாழ்க்கையிலே நாம் சவால்களை சந்திக்க நமக்கு புதியதொரு எழுச்சியையும் புதியதொரு மகிழ்ச்சியும் தருகின்றது என்பதுதான் இயேசு தருகின்ற இந்த இளைப்பாறுதல். எனவே இயேசு நம்ம எல்லாம் தனியாக நம்முடைய சுமைகளை சுமக்க நம்மை அனுமதிப்பதில்லை. மாறாக ஒரு பிணை மாடாக, ஒரு இணை மாடாக இணைந்து நம்முடைய சுமைகளை இயேசு சேர்ந்து சுமக்கின்றார் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு ஆறுதல். பிரியமானவர்களே, ஆங்கிலத்தில் 2 வார்த்தைகள் இருக்கின்றன. ஒன்று சிம்பதி என்று சொல்லப்படுகின்ற பொழுது பரிவு. சிம்பதி என்று சொன்னால் feel the feelings of others என்று சொல்வார்கள். ஒருவருடைய துன்பங்களை கண்டு கலங்குவது. ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பரிதாபப்படுவது. இரண்டாவது வார்த்தை எம்பதி. எம்பதி என்று சொன்னால் getting into the shoes of others. அடுத்தவர்களுடைய துன்பங்களை தன்னுடைய துன்பமாக கருதி அந்த துன்பங்களை துடைக்க தன்னாலான முயற்சிகளை செய்வது, அதற்கான பயிற்சிகளை மேற்கொள்வதுதான் இந்த எம்பதி என்கின்ற வார்த்தையினுடைய அர்த்தம். ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பரிகாரம். இன்னைக்கு நம்ம பல்வேறு சூழ்நிலைகளிலே பலரை பார்த்து சுமைகளோடு இருப்பவர்களை, சோதனைகளோடு இருப்பவர்களை, வேதனைகளோடு இருப்பவர்களை பார்த்து பரிதாபப்படுகின்றோம். முதல் நிலை அதோடு நின்று விடுகின்றோம். ஆனால் அதற்கு அடுத்த நிலைக்கு இயேசு கடந்து செல்லுகின்றார். இந்த மனித மக்களுடைய துன்பங்களை பார்த்து பரிதாபப்படுவதோடு நின்று விடாமல் இயேசு அதற்கான பரிகாரத்தை மேற்கொள்ள, அந்த துன்பங்களை துடைக்க தன்னுடைய உயிரையே கொடுத்து, ஆடுகளுக்காக என் உயிரை கொடுப்பேன் என்று சொல்லி நிலைவாழ்வை நாம் பெற இயேசு தன்னுடைய வாழ்வை இழக்கின்றார். அத்தகைய ஒரு சாதன இதயம்தான் இயேசுவினுடைய இதயம். என பிரியமானவர்களே, அந்த மிகப்பெரிய ஒரு லட்சிய தலைவனுடைய இதயத்தினுடைய விழாவை கொண்டாட கூடி வந்திருக்கின்ற இந்த வேளையிலே இந்த விழா நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்ன? இன்னைக்கு நம்முடைய சுமைகளை யாராவது சுமக்க மாட்டார்களா, நம்முடைய சுமைகளை யாராவது சுகமாக மாற்ற மாட்டார்களா என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும், அப்படி யாராவது கிடைத்தார்கள் என்று சொன்னால், அப்படி இளைப்பாறுதல் நமக்கு கிடைக்கின்றது என்று சொன்னால், இளைப்பாறுதலை அனுபவிக்கின்ற நாம் பிறருடைய சுமைகளை பரிகாசமாக பார்க்கின்றோம். இறைவனிடமிருந்து இளைப்பாறுதலை எதிர்பார்த்த நம்முடைய சுமைகளை இறைவனிடத்திலே ஒப்படைக்கின்ற நாம் நம்முடைய அயலாருடைய சுமைகளை சுமக்க நாம் முன் வருவதில்லை. எனவே இத்தகைய ஒரு கசப்பான சூழ்நிலையிலே இது இயேசு என்று நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கின்றார். இது தனக்காக மட்டும் துடிக்கின்ற சாதாரண இதயத்தை, சுயநலமிக்க இதயத்தை என்ற நவீனகால கலாச்சாரம் அதிகப்படுத்தி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே இது அடுத்தவர்களுக்காக துடிக்கின்ற சாதன இதயத்தை பெற்று வாழ இயேசு நமக்கு அழைப்பை கொடுக்கின்றார். எனவே என்றாவது நாம் இது சிறுவர் தொழிலாளர்கள், இது பெண்ணடிமைத்தனங்களால் இலங்கை தமிழர்களுடைய பிரச்சனைகளை நினைத்து அவர்களுக்காக என்றாவது நாம் பரிதாபப்பட்டிருக்கின்றோமா, அல்லது அதை கடந்து செல்ல ஏதாவது பரிகாரங்களை நாம் மேற்கொண்டிருக்கின்றோமா? நம்முடைய தலைவர் இயேசுவினுடைய இந்த இதயத்தினுடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே இயேசுவினுடைய இதயம் நமக்காக துடித்ததால் சாதன இதயமாக மாறி இருக்கின்றது. எனவே அந்த இயேசுவினுடைய இதயத்தை நாமும் கூட பெற்று வாழ என்ற அழைப்பை கொடுக்கின்றார். எனவே பிரியமானவர்களே, இது நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை விட தாழ்நிலையில் இருப்பவர்களை, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிரச்சனைகளில் இருப்பவர்களை பார்த்து அவர்களுக்காக பரிதாபப்படுவதோடு நின்று விடாமல் அவர்கள் வாழ்க்கை உயருவதற்கான பரிகாரத்தை மேற்கொள்வதற்கான ஒரு சில முயற்சிகளை மேற்கொள்ள இன்றைய திருப்பலியிலே ஒரு முடிவை மேற்கொள்வோம். இறுதியாக இந்த நிகழ்வை சொல்லி இந்த மறையுரையை முடிக்கின்றேன். ஃபுல்டன் ஷீன் என்கின்ற பேராயர் தன்னுடைய வாழ்க்கை குறிப்பிலே ஒரு நிகழ்வை சொல்லுகின்றார். என்னவென்று சொன்னால், அவருடைய நண்பர் ரஷ்யாவிலே வசிக்கின்ற பொழுது கம்யூனிச கொள்கைகளுக்கு எதிராக கிறிஸ்துவை பற்றி எடுத்து சொன்னதால் அவர் சிறையிலே அடைக்கப்பட்டார். சிறையில் அடைக்கப்பட்டு விட்டதால் அங்கும் அவர் சும்மா இருக்கவில்லை. மாறாக என்ன பண்றார், அங்கும் இயேசுவை பற்றி எடுத்து சொல்லுகின்றார். விளைவு சக கைதிகளிடத்திலே அவருக்கு பிரச்சனைகள் வருகின்றது. இது உயர் அதிகாரிகளால் துன்பங்கள் வருகின்றது. அவைகளை எல்லாம் தாங்கிக் கொண்டு இயேசுவை பற்றி எடுத்து சொல்லுகின்றார். இயேசுனுடைய அன்பை விரித்து காட்டுகின்றார். எனவே 6 மாதங்களுக்கு பிறகு அவர் விடுதலையாகி வருகின்ற பொழுது இரவு உணவு அருந்த தன்னுடைய நண்பர் சக குருவிடத்திலே சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு இளைஞன் ஒருவன் மிகவும் வருத்தமாக சோகத்தின் மொத்த உருவாக அவன் அங்கு அமர்ந்திருந்த பொழுது அவனிடம் சென்று அவருடைய பேச்சு கொடுக்க தொடங்குகின்றான். அப்ப அவன் சொல்லுகிறான், அதாவது இயேசுதான் கடவுள், இயேசுதான் உலகத்தினுடைய மீட்பர், அவரை நீ ஏற்றுக்கொண்டாய் என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி வரும் என்று சொல்லி அந்த குரு சொன்ன உடனே அந்த இளைஞன் இவ்வாறாக சொல்லுகின்றான், கடவுள் இந்த உலகத்தை படைத்தார்,
இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு விலங்கு அப்படின்னு கேட்டா உருவத்தில் வந்து யானை. கடவுள் யானையை படைத்தார், அந்த யானை இன்னொரு யானையை படைக்கின்றது. கடவுள் மரத்தை படைத்தார், அந்த மரம் மற்றொரு மரத்தை படைக்கின்றது. இயேசுதான் கடவுள் என்று சொன்னால் இயேசு ஏன் இந்த உலகத்திலே மற்ற இயேசுக்களை படைக்கவில்லை? இந்த உலகத்திலே நான் ஒரு இயேசுவை கூட என்னுடைய வாழ்க்கை அனுபவத்திலே நான் பார்த்ததில்லை. இது என்னுடைய தந்தை ஒரு குடிகாரர், தினமும் குடித்து விட்டு வந்து என்னுடைய தாயை அடிப்பார். எங்களுக்கு எல்லாம் குடும்பத்திலே அமைதி இல்லாமல், உணவில்லாமல், உறவில்லாமல் நாங்கள் அழுது கொண்டிருக்கின்ற பொழுது அருகில் இருப்பவர்கள் ஆறுதலான ஒரு வார்த்தைகளை கூட எங்களுக்கு சொன்னதில்லை. உதவி செய்ய யாரும் முன்வரவில்லை. எனவே இந்த உலகத்திலே நான் ஒரு இயேசுவை கூட கண்கூடாக பார்க்கவில்லை. எனவே இயேசுதான் கடவுள் என்று சொல்லி என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி அந்த வாலிபன் சென்று விடுகின்றான். எனவே சோகத்தோடு ஏமாற்றத்தோடு திரும்பிய அந்த குரு தன்னுடைய நண்பரிடத்தில் இதை பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது அந்த குரு சொல்லுகின்றார், ஏதோ சின்ன பையன் வளர்றா, நீ வந்து அதெல்லாம் கண்டுக்காத அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகின்ற பொழுது இந்த குருவானவர் இவ்வாறாக சொல்லி முடிக்கின்றார். அந்த சிறுவன் சொன்னதில் ஒரு உண்மை இருக்கின்றது. இயேசுதான் கடவுள் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் இன்று இயேசுக்களாக வாழ வேண்டிய நீங்களும் நானும் இன்று இயேசுக்களாக வாழாததால் தான் இன்று இயேசுவிற்கு சாட்சிகளாக வாழ முடியவில்லை. திருப்பலியிலே எத்தனையோ அப்பங்களை நாம் இயேசுவாக மாற்றி அனுதினம் உண்டு கொண்டிருக்கின்றோம். ஆனால் நீங்களும் நானும் இயேசுவாக பல சமயங்களில் வாழ மறந்து விடுகின்றோம், மறுத்து விடுகின்றோம். எனவே பிரியமானவர்களே, இதோ இயேசுவினுடைய இதயம் எவ்வாறு சுமைகளை தாங்கிக் கொள்ளுகின்றதோ இது நாமும் கூட பிறருடைய சுமைகளை தாங்கி இயேசுக்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்னை தெரசா அல்லது நம்முடைய காந்தியடிகள், நெல்சன் மண்டேலா, ஆபிரகாம் லிங்கன், மார்ட்டின் லூதர் கிங் இவருடைய இதயங்கள் எல்லாம் தங்களுக்காக துடிக்காமல் பிறருக்காக துடித்ததால் இன்று சாதனை இதயங்களாக மாறி இருக்கின்றது. எனவே நாமும் கூட நம்முடைய லட்சிய தலைவன் இயேசுவினுடைய இதயத்தை போன்று நமக்காக மட்டும் துடிக்காமல் இது பிறருக்காகவும் துடிக்கின்ற பொழுது நம்முடைய இதயங்களும் கூட சாதனை இதயங்களாக மாறும். எனவே இதயம் என்பது ஒரு தசைதான் என்று சொன்னால் இறந்த பின்பு எல்லோரும் நம்மை மறந்து விடுவார்கள். ஆனால் இந்த இதயத்தை வைத்து இது ஒரு அன்பு செய்கின்ற கருவியாக எல்லாரையும் நாம் அன்பு செய்த உறவுகளை சேகரித்துக் கொண்டோம் என்று சொன்னால் இறப்பிற்கு பின்பாக கூட நம்முடைய நினைவுகளான இந்த உலகத்திலே இருக்கும். எனவே பிரியமானவர்களே, இது சாதனை இதயங்களாக நம்முடைய இதயங்களும் மாற இன்று நம் லட்சிய தலைவன் இயேசு உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகின்ற செய்தி. இதயம் என்பது வெறும் தசைதான் என்றால் எரித்தழல் தின்றுவிடும். அன்பு செய்கின்ற கருவி இதயம் என்றால் அது சாவையும் வென்றுவிடும். தனக்காக மட்டும் துடிப்பது சாதாரண இதயம், பிறருக்காகவும் துடிப்பதுதான் சாதன இதயம். பிறருக்காக துடிக்கின்ற இயேசுவினுடைய சாதன இதயத்தை நாமும் பெற்று வாழ தொடருகின்ற பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.
நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் எத்தனை படைப்பிலே. அன்புமிக்கவர்களே, நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பலியின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையாளர்களுக்காகவும் உமது கையில் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. பேரன்புமிக்க தந்தையே, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை நீர் கண்ணோக்கி அருளும். நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இந்த காணிக்கை உம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். வியப்புக்குரிய அன்பினால் கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்டு தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தித் திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடின. மீட்பரின் திறந்த இருதயத்திடம் அனைவரும் ஏற்கப் பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுக்களிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் இவ்வாறு செய்தருளினார். ஆகவே புனித தூதர் அனைவரோடு நாங்களும் உம்மை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக
தூய ஆவியின் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகெங்கும் உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். ஆகவே இறைவா, நாங்கள் உமது திருமுன் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை அதே தூய ஆவியால் புனிதமாக்கிரள வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே திருப்பலியை நிறைவேற்றுகிறோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மாறை பொருள். ஆகவே இறைவா, உம்முடைய திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி அறிதலுடன் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கிரள உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இதை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திருவுடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீர் தேர்ந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவனாய புனிதமிக்க கன்னிமரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், உம்முடைய புனித அப்போஸ்தலர், மறைசாட்சியர் மற்றும் புனித அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்துக்கு உரிமையாளராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உமது உதவியை பெறுவோம் என நம்பி இருக்கின்றோம். இறைவா, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திருச்சபை, மடியாராய் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர்,
இணையாயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உன் திருமுன் நிற்கின்ற இந்த குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவாய் செவி சாய்த்தருளும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய மக்களை தயவாய் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களில் இறந்தோரையும் யாரும் நினையாத ஆத்துமாக்களையும் உத்தருகிற ஸ்தலத்திலே வேதனையுறின்ற ஆத்துமாக்களையும் மேலும் உமக்கு உகந்தவராய் உலகை விட்டு சென்ற அனைவரையும் அது அரசில் தேவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சிமையை கண்டு என்றும் நிறைவடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கிறோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்படையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கருணை புரிந்தருளவும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்திருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக.
சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். தன்னுடைய இதயத்தை திறந்து நம் அனைவருக்கும் அடைக்கலம் தருகின்ற அன்பு தெய்வம். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் பேறு பெற்றோர்.
நற்கருணை மாலை. இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் இரத்தம். இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இது இயேசுவின் இரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இவை இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இவை இயேசுவின் உடலும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை. இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன். இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கின்றேன். இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது. இது இயேசுவின் உள் மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல்பு என்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த அன்பின் அருட்சாதனம் எங்களை புனித பாசத்தால் பற்றி எறிய செய்வதாக. இவ்வாறு நாங்கள் உம் திருமகனிடம் என்றும் ஈர்க்கப் பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளிடத்தில் அவரையே காண கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி முடிந்தது. தயை கூர்ந்து அனைவரும் சிறு நேரம் அமரவும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நமது திரு இதய ஆண்டவர் கொடியானது புனிதப்படுத்தப்படும். அதன் பிறகு கொடி பவனியாக எடுத்துச் செல்லப்பட்டு நமது மறை மாவட்ட முதன்மை குரு பேரருட் திரு ஏ அருளானந்தமடிகள் அவர்களால் கொடி ஏற்றப்படும். இந்த நாளில் தந்தை அவர்கள் இங்கே வந்து திருப்பலி நிறைவேற்றியதற்கு நன்றி சொல்கிறோம். கொடி ஏற்றிய உடனே தந்தை அவர்களுக்கு அங்கே கொடி மரத்து அடியிலேயே பொன்னாடை போர்த்தி அவரை கௌரவிப்போம். இன்று மறை உரை ஆற்றிய அருட்தந்தை ராபர்ட் அவர்கள் பில்லியனூர் பங்கில் துணை பங்கு குருவாக இருக்கிறார். 11 மணிக்கு அவர் சிறப்பான ஆராதனையை இன்று நடத்துவார். நண்பகல் 12 மணி திருப்பலியை பில்லியனூர் திருத்தலத்தின் அதிபராக இருக்கிற அருட்திரு ரிச்சர்ட் அவர்கள் நிறைவேற்றுவார்கள். மாலை திருப்பலியை அருட்திரு ரொசாரியோ அவர்கள் எறையூர் பங்கு தந்தை திருக்கோவிலூர் மறைவட்ட VF அவர்கள் நடத்தி சிறப்பு ஆராதனையை நடத்துவார்கள். நாளை காலையில் அருட்தந்தை ரொசாரியோ அவர்கள் மறைவுரை ஆற்றுவார்கள். நாளை நண்பகல் பெரிய குருமடம் பெங்களூர் புனித பேதர் குருமடத்தில் பேராசிரியராய் இருக்கிற டாக்டர் ராயப்பன் அவர்கள் நாளையிலிருந்து மறைவுரை ஆற்றுவார்கள். நாளை மாலை நமது மறை மாவட்டத்திலே பொன்விழா காணும் இரு தந்தையர்கள் அருட்திரு ஆர் இரட்சகர் அடிகளார் நெய்வேலி VF அவர்களும் டாக்டர் மரிய செல்வம்
விவிலிய முனைவர் அவர்களும் நாளை மாலை திருப்பலியை நிறைவேற்றுவார்கள். அவர்களுக்கு சிறப்பான பொன்விழா நாம் காண்கிறோம். எனவே இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு நீங்கள் பயன் பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் எழுந்து நெல்லுங்கள். இங்கேயே தந்தை அவர்கள் கொடியை புனிதப்படுத்துவார்கள். புக்கு கேட்பீங்க நினச்சா அது பண்ணு, அது அப்படியே மந்திரிக்க வேண்டியது. ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரை விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இதோ இந்த காலை நேரத்திலே நாங்கள் அனைவரும் உம்மை போற்றி போடுகின்றோம். உம் திருமகனுடைய கல்வாரி திருப்பலியிலே நாங்கள் அனைவரும் இணைந்து எங்களையே உமக்கு காணிக்கை ஆக்கிறோம். எங்களுடைய காணிக்கைகளை எல்லாம் ஏற்று உமது அருளாக மீண்டுமாக எங்களுக்கு தந்தமைக்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம். இதோ இந்த நல்ல நாளிலே எங்களுடைய பாதுகாவலராகிய திருதி ஆண்டவருடைய விழாவை நாங்கள் கொண்டாட எங்களையே தயாரிக்கின்றோம். எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் எங்களுடைய குற்றங்களையும் குறைகளையும் உணர்ந்து மனம் வருந்தி அவற்றை விட்டு நல்ல ஒப்புரவு அருட்சாதனத்திலே பங்கேற்று தூய மனத்துடன் இந்த விழாவின் பலன்களை அனுபவிக்க எங்களுக்கு துணை புரிந்திடும். இதோ இந்த நல்ல நாளிலே நாங்கள் உயரை ஏற்றுகின்ற இந்த திருக்கொடியினை நீர் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். இந்த கொடியினை காணுகின்ற பொழுது எல்லாம் நாங்கள் இயேசுவின் திருதயத்தின் அன்பினால் பற்றி எறிய செய்யவும், அந்த அன்பு எங்கள் மத்தியிலே மற்றவர்களுக்கு பரவவும் துணை செய்தருளும். இதனால் நாங்கள் அனைவரும் உமது அன்பு பிள்ளைகள் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளச் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
மறைமாவட்ட மேன்மை குரு முதன்மை குரு பேரர் திரு அருளானந்தமடிகளார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி அவரை கௌரவிக்கின்றோம். பக்கத்தில் என்ன போட்டு இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவின் மகா பரிசுத்த இதயமே ஏன் சிநேகமாயிரும், இயேசுவின் மகா பரிசுத்த இதயமே ஏன் சிநேகமாயிரும், இயேசுவின் மகா பரிசுத்த இதயமே சிநேகமாயிரும், மரியாயின் மாசற்ற இதயமே லட்சுமியாயிரும். புனித மார்கரெட் மரியமாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தன் மகன் ஆமீன். இப்பொழுது நற்கருணை ஆலயத்தில் நற்கருணை அரியணை செய்யப்படுகிறது.